யாரெல்லாம் மகாநதி சீரியலை விஜய் காவேரிக்காக பாக்குறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறீங்க. விஜய் காய்கறி கட் பண்றேன்னு சொல்லிட்டு கையை கட் பண்ணிக்கிறாங்க. சின்ன காயமா இருந்தாலும் காவேரி குடும்பத்துக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. விஜய் கையில கட் பண்ணதுக்கு சவுண்ட் கேட்டுட்டு காவேரி ஒரு பக்கம் பதறாங்க. பாட்டி என்னாச்சுன்னு தெரியல டி, அவன் சத்தம் கொடுக்குறான் என்னன்னு தெரியல, போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் பின்னாடியே போறாங்க. இந்த பக்கம் உடனே ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபும் ஹவுஸ் ஓனரும் மாடிக்கு வர்றாங்க. வந்துட்டு என்னடாச்சு தம்பி, என்ன சவுண்டு சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு கேட்கறாங்க. இது கேட்டுட்டு விஜய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமாம், நானு சமைக்கலான்னு காய்கறி கட் பண்ணேன், கையில கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு தம்பி இந்த தேவையில்லாத வேலைலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நல்ல சாப்பாடு வேணும்னா ஒய்ஃப் வேணும், ஒய்ஃப் தான் என் கூட இல்லையே, அதனாலதான் நானே குக் பண்ணலாம்னு நினைச்சேன், கையை கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மாமி சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாதடா தம்பி, உனக்கு சேர்த்து நாங்களே எங்க ஆத்துல சமைச்சு கொடுத்துடுறோம், 3 வேளை நீ வந்து எங்க வீட்லயே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு மாமி, என்னால உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் அப்படின்னு விஜய் கேட்கறாங்க. இதுல நல்லா தம்பி கஷ்டம் இருக்கு, கொஞ்சம் நல்ல ஒய்ஃப் கூட வந்துருவாங்க, அதுக்கு பிறகு அவங்க ஒய்ஃபே சமைச்சு கொடுப்பாங்க, அது வரைக்கும் நீ இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் ஹவுஸ் ஓனரும் சொல்றாங்க. இதை கேட்டு நான் வேணா நீங்க சமைச்சு கொடுங்க, அதுக்கு நான் வந்து மாசம் 5000 ரூபாய் வேணா கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதுவும் நல்லதாதான் இருக்குது, சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வெளியில பக்கத்துல அந்த சாரதாவை பார்த்துட்டு, இந்த பையன் கத்திக்கிட்டு இருக்கானே, அதை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்து ஒரு வார்த்தை கேக்குறீங்களா, மனுஷாவுக்கு மனுஷன் ஒரு மனிதாபிமானம் இல்ல, உதவி செய்யணும்னு ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து சாரதா வீட்டுல உள்ளவங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா வீட்டுல உள்ளவங்களும் அமைதியா இருக்கிறாங்க, எதுவும் பேசாம. என்னதான் பிடிக்காதவங்களா இருந்தாலும் சத்தம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறி, ஏதாவது வந்து கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த வீட்டுல உள்ளவங்க, இல்ல என்ன சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க பாக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.